அண்ணா அக்கா, ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. 10ஆம் அல்லது 12ஆம் படிச்ச இளைஞர்களுக்கு இந்திய விமானப்படையில வேலை செய்ய ஒரு பெரிய வாய்ப்பு தற்போது வந்திருக்கிறது. நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும், நல்ல சம்பளம் வேண்டும், எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்பு வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்க போவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தும் அக்னிவீர் வாயு இன்டேக் 01-2027 வேலைவாய்ப்பு பற்றி முழு விவரம். இந்த வேலைவாய்ப்பு அக்னிபத் திட்டத்தின் கீழ் வருகிறது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இந்திய விமானப்படையில 4 ஆண்டுகள் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலத்துல நல்ல பயிற்சி, அனுபவம், சம்பளம் எல்லாம் கிடைக்கும். 4 ஆண்டுகள் சேவை முடிந்த பிறகு சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கும் மேல் சேவா நிதி பேக்கேஜ் என்ற தொகையும் வழங்கப்படும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் ஆன்லைன் பதிவு ஜனவரி 12, 2026 அன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. தற்போது விண்ணப்பம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கும். மீண்டும் பதிவு செய்யும் கடைசி தேதி மார்ச் 10, 2026 இரவு 11 மணி வரை. அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் வயது மிகவும் முக்கியம். விண்ணப்பிக்கும் நபர்கள் 2006 ஜனவரி 1 முதல் 2009 ஜூலை 1 வரை பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். குறைந்தபட்ச வயது 17.5 மதிப்பெண் மற்றும் அதிகபட்ச வயது 21. மேலும் திருமணமாகாத ஆண் மற்றும் பெண் இந்திய குடிமக்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். அண்ணா அக்கா, ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. கல்வி தகுதி பற்றி பார்த்தால் 2 பிரிவுகள் இருக்கிறது. முதல் பிரிவு சயின்ஸ். இதில் 12ஆம் வகுப்பு பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ் பாடங்களுடன் படித்திருக்க வேண்டும். மொத்த மதிப்பெண் குறைந்தது 50% இருக்க வேண்டும். இங்கிலீஷ்லும் 50% இருக்க வேண்டும். அதேபோல் இன்ஜினியரிங் டிப்ளமா படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற துறைகளில் டிப்ளமா முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். சயின்ஸ் அல்லாத பிரிவில் படித்தவர்கள் கூட விண்ணப்பிக்கலாம். எந்த பிரிவாக இருந்தாலும் 12ஆம் வகுப்பு முடித்து மொத்தம் 50% மற்றும் இங்கிலீஷில் 50% இருந்தால் போதும். வொகேஷனல் கோர்ஸ் படித்தவர்களுக்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த வேலைக்கு தேர்வு முறை 3 கட்டங்களாக இருக்கும். முதலில் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட். இதில் கணிதம், இயற்பியல், அறிவியல் மற்றும் இங்கிலீஷ் போன்ற பாடங்களில் கேள்விகள் வரும். அதற்கு பிறகு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். இதில் 1.6 கிலோமீட்டர் ஓட்டம், உடற்பயிற்சி போன்ற சோதனைகள் இருக்கும். அதற்கு பிறகு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 மற்றும் 2 இருக்கும். கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடைபெறும். இந்த எல்லா கட்டங்களையும் கடந்து சென்றவர்கள்தான் இறுதியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த தேர்வுக்கு எப்படி படிக்கலாம் என்று பலர் கேட்கிறார்கள். முதலில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பிசிக்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் புத்தகங்களை அடிப்படையாக படிக்க வேண்டும். அதேபோல் கடந்த ஆண்டு கேள்வித்தாள்களை கண்டிப்பாக பிராக்டிஸ் செய்ய வேண்டும். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் மற்றும் மாக் டெஸ்ட் எழுதுவது மிகவும் முக்கியம். இணையத்தில் பல ஆன்லைன் மாக் டெஸ்ட் கிடைக்கும். தினமும் குறைந்தது 1 மணி நேரம் கணிதம் மற்றும் அறிவியல் பயிற்சி செய்தால் இந்த தேர்வை கடப்பது எளிதாகும். பலர் விண்ணப்பிக்கும் போது சில தவறுகள் செய்கிறார்கள். போட்டோ சரியாக அப்லோட் செய்யாமல் சப்மிட் செய்வது, பெயர் ஸ்பெல்லிங் தவறு, சர்டிபிகேட் அப்லோட் செய்யாமல் விடுவது போன்ற தவறுகள் அதிகமாக நடக்கிறது. அப்ளிகேஷன் சப்மிட் செய்வதற்கு முன் எல்லா தகவல்களையும் நன்றாக சரிபார்த்து சப்மிட் செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்கள் என்றால் 10ஆம் மற்றும் 12ஆம் மார்க் ஷீட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அடையாள அட்டை, பிறப்பு சான்று போன்றவை தயாராக இருக்க வேண்டும். இந்த வேலை யாருக்கு மிகவும் பொருத்தமானது என்றால், நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள், உடல் ஆரோக்கியம் நல்லவர்கள், ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு உள்ளவர்கள், சவால்களை எதிர்கொள்ள தயார் இருக்கும் இளைஞர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. நண்பர்களே, வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏர்ஃபோர்ஸ் போன்ற ஒரு துறையில வேலை செய்வது ஒரு பெருமை. உங்கள் முயற்சி மற்றும் கடின உழைப்பு இருந்தால் இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம் மற்றும் ஸ்கீம் அப்டேட்ஸுக்கு எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.